அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அடை போய் போய் எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல நெருப்பு தான் நெஞ்சில அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அடை போய் போய் எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல நெருப்பு தான் நெஞ்சில ஒவ்வொன்னுக்குள்ள பொண்ணா ஏ நெஞ்சுக்குள்ள ஒழுங்காயிருந்தேன் உன்னை கண்டு கிறுக்காயழிந்தேன் ராத்திரியில் வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் நீடும் எல்லாமே கூட கூட வந்தாய் வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. வாரம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கோம். அதே போல இன்றைய தினமும் என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் கலிஸ்டா. வணக்கம் கலிஸ்டா. வணக்கம் அண்ணா. வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்களுமே தொடர்ச்சியாக ஆதரவு தந்து வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொண்டு வழமை போலவே இன்றைய நாளும் உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பாடல்களையும் நாங்களும் தரதுக்காக காத்துட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இசைக்கு மொழிகள் கிடையாது, இசையால் வசமாகாத இதயமும் கிடையாது. நாமும் நமக்கு ஒரு நல்லியா கலையுடையும் என்பது போல இந்த கலைகளோடு இசை சால பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் பல அங்கங்களிலே எங்களோடு பயணிப்பதை நாங்கள் மறுக்கவே முடியாது. ஆகவேதான்
இசை ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுக்கான மருத்துவமாகவே மாறிவிடுகிறது. பல நேரங்களிலே பல மனப்பிறழ்வுகளுக்கு உள்ளானவர்களுக்கு கூட இந்த இசை ஒரு அருமருந்தாக மாறிவிடுகிறது. மன சஞ்சலத்தோடு இருப்பவர்களுக்கு இசை மருந்தாகிறது. அதே போல குழப்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய பயணங்களை மேற்கொள்பவர்கள், சஞ்சலங்களில் இருப்போம், இப்படி மனம் வந்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இசை வந்து வருடி செல்கின்ற ஒரு மருந்தாகவே மாறிவிடுகிறது. ஆகவேதான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இசைக்குரிய கௌரவம் குறையாமலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக அண்ணா, நீங்க சொன்னது போல வந்து இன்றைய நாட்கள்ல வந்து அதிகமா எல்லாருமே சோங் கேட்பாங்க. அது ஏன்னு சொல்லி பாக்குற போது சந்தோஷமா இருந்தாலும் பாடலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது போல யாராவது நாங்க பாக்குற போது சேடா இருந்தாலும் பாடலை கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு பாடல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. இசை என்றது வந்து ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடியதா இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை அண்ணா சொன்னது போலயே வந்து இசை சிகிச்சை என்றெல்லாம் பல சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் அந்த இசை அவ்வளவுக்கு ஒரு மனிதனையை முற்றிலும் மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய இசையை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதிலுமே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக எங்களுடைய நாட்டு கலைஞர்கள், எங்களுடைய வாத்திய கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் அது போல தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அண்மைய காலங்களில் எல்லாம் நாங்கள் பலவாறு கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த மாற்று ஆற்றலுடைய குழந்தைகள் என்று சொல்லி அந்த சற்று ஏதோ ஒரு விதங்களிலே முழுமையான மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய பல விடயங்கள் இல்லாத ஒரு மாற்று ஆற்றலுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இசை ஒரு மருந்தாக மாறி இருக்கிறது. அவர்கள் இசையை ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், இசைக்கான விளைவுகளை காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி மியூசிக் தெரப்பி என்று சொல்லி அப்படி எல்லாம் மருத்துவமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது இப்படி இருக்க அநேகமான எங்களுடைய பாடல்களிலே கலிஸ்டா கூடுதலாக இசைஞானி இளையராஜா நீங்காத இடம் பிடித்த பாடல்களை தந்தவராகவே இருக்கிறார், ஒரு இசை ஜாம்பவனாகவே இருக்கிறார். அண்மைய நாட்களில் எல்லாம் அவர் சிம்போனி இசையை வந்து புலம்பெயர் நாட்டவர்களுக்கு, ஐரோப்பிய நாட்டவர்களுக்கு கூட, ஏன் உலக மக்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த சிம்போனி இசையை வந்து அழகாக வழங்கி இருக்கிறார். ஆகவே இந்த இசை அது எந்த மொழியில் பிரவாகம் எடுக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது முக்கியமல்ல, யார் யாரையெல்லாம் தொட்டு செல்கிறது, யார் யாருக்கெல்லாம் அது மருந்தாக அமைகிறது என்பதை பொறுத்து தான் அது மாறிவிடுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் கூட நிச்சயமாக எங்களுடைய நேயர்களாகிய உங்களை இந்த மணி நேரம் முழுவதுமாக அணைத்து வைத்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாகவே இந்த மனதை மயக்கும் மணித்துளிகளோடு உங்களை இணைந்து கொள்வதற்காக நாங்களும் அழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக. சரி, பார்க்கலாம். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு பயணிக்கின்ற பல்வேறுபட்ட கலைஞர்களை நாங்கள் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறோம். இன்று வழமை போல எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியிலே பல கலைஞர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பல இசைக்குழுக்கள் சார்பாக வருகின்றிருக்கின்றார்கள், பல கலைஞர்கள், பல பாடல்கள் என்று சொல்லி அநேகமானவர்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை தொட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இம்முறை புதிதாக ஒரு குழுவினர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். லாரா மியூசிக்கல் பேண்ட் என்கின்ற பெயரோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இசைக்கலைஞர்களை உங்களோடு அறிமுகப்படுத்துவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலிலே இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிறோம். லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இன்றைய தினம் இணைந்து கொண்டிருக்கின்றார் டேனியல் அமல்ராஜ் அவர்கள். அவரை நாங்கள் இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் இசைக்கருவியோடு அமல் ராஜா டெரன்சோ இணைந்திருக்கின்றார். இவர்களோடு ரிதம் கிட்டாருக்காக லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டோபேட் வாத்திய கருவியோடு வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்ட் கருணாகரன் சரண் மற்றும் இன்னும் கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் டிகுகுமார் மதுமேனன். இந்த கலைஞர்கள் அனைவரையுமே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிச்சயமாக இன்றைய நாட்களில் வந்து இந்த புதிதாக வந்திருக்கின்ற இந்த கலைஞர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய பாடகர்களாக அறிமுகமாக இருக்கிறார்கள். ராசேந்திரன் நிருத்திகன், தனுஜன், சிவானந்த சர்மா, சிவனுய சர்மா, சிவநாதன், துஷாந்த் இவர்களோடு இணைந்து அஜிந்திகா ராஜநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்ஷிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிசனா பாலச்சந்திரன் ஆகியோர்கள் வந்து தங்களுடைய இசை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அற்புதமாக அருமையாக இணைந்து கொள்ள காத்திருக்கின்ற இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களையும் பயணிக்க அழைத்து செல்கின்றோம். வாருங்கள், அற்புதமான மனதை மயக்கும் மணித்துளிகளோடு இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே பலதரப்பட்ட பாடல்களை நாங்களுமே தந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய
ஈழத்து குரல்களை கேட்கின்ற போதே அவ்வளவு வியந்து போய் நீங்களுமே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அப்படியே பாடலை ஒத்ததாவே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த வரிசையில அடுத்து வரப்போகின்ற எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் உங்களுக்காக பாட இருக்கின்ற பாடல், சில பாடல்கள் எங்களுடைய மனதில் பதிந்துவிடும். சூர்யாவினுடைய பாடல்கள் சில கேட்கின்ற போது இந்த முன்பே வா என் அன்பே வா அந்த பாடல்லாம் ரொம்பவும் அதிகமா எல்லாருமே கேட்கின்ற ஒரு பாடல், ரசிச்சு கேட்பாங்க. என்னன்னு சொன்னா அது பல ரீசன் சொல்லுவாங்க. அதே போல சில பாடல்கள் எங்களுடைய மனதில் அப்படியே பதிந்து விடும். நாங்கள் இந்த பாடல் வரிகளை கேட்பதற்கு முன்னராகவே அந்த அந்த மியூசிக் வருகின்ற போதே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி. அதே போல ஒரு பாடல் தான் அடுத்து உங்களுக்காக வரப்போகின்ற ஒரு பாடல் சூர்யாவினுடைய நடிப்பில் வெளிவந்த ஒரு பாடலாகத்தான் இருக்கின்றது. அந்த திரைப்படம் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஒரு வெளிவந்த பாடல். அவ என்ன என்ன தேடி அஞ்சல என்கின்றதான் அந்த பாடல் தான் ரொம்பவுமே அழகான அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பார் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த பாடலை பாடியிருப்பார்கள் கார்த்திக் மற்றும் பிரசன்னா ஆகிய இருவருமே இணைந்து மிகவும் அற்புதமாக பாடியிருப்பார்கள். பாடலுக்கு இசை அமைத்திருப்பார் ஹாரிஸ் ஜெயராஜ். பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் தாமரை. இவ்வளவு பேரும் அந்த பாடிய அந்த பாடலை, அதாவது அந்த இருவருமே இணைந்து பாடிய பாடல்களை எங்களுடைய இந்த ஈழத்து குரல்களின் வாயிலாக கேட்க போகின்றோம் என்பது மிக்க மிக்க மகிழ்ச்சியான ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த பாடலை கேட்க போகின்றோம் என்பது சந்தோஷமான ஒரு விடயம். நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காகவே இந்த பாடலை பாட வர காத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியிலுமே அடுத்தும் உங்களுக்காக அவ என்ன என்ன தேடி அஞ்சல என்று ஆரம்பிக்கின்ற பாடல் வர காத்திருக்கின்றது. பார்க்கலாம். அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடை போய் போய் எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல இல்ல நெருப்பு தான் நெஞ்சில. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடை போய் போய் எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல இல்ல நெருப்பு தான் நெஞ்சில. ஓ ஒண்ணுக்குள்ள பொண்ணா ஏ நெஞ்சுக்குள்ள நின்னா, ஓ கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சு பிச்சு தின்னா, அவ ஒத்த பார்த்த சொன்னா அட மின்னும் மின்னும் பொண்ணா, ஓ என்ன சொல்லி என்ன அவ மகி போனா மண்ணா, ஓ ஒண்ணுக்குள்ள பொண்ணா ஏ நெஞ்சுக்குள்ள நின்னா, ஓ என்ன சொல்லி என்ன அவ மகி போனா மண்ணா. குதிரைய போல அழகழிச்சவன் நானே, ஒரு பூவ போல மாத்தி விட்டானே, பட்டுத்தா தூக்கமும் இல்ல என் கனவில தொல்ல, அந்த சோழி போல புன்னகையால எதுவோ எங்களை சேர்க்க இருக்கு கைத்தில தோக்க, ஓ கண்ணா மூச்சியாட்ட ஒண்ணு ஆடி பார்த்தோமே, துணியா கண்ணையும் கட்டி கைய காத்தில நீட்டி இன்னும் தேடுறாவள, தனியா எங்கே போனாடோ, தனியா எங்கே போனாடோ, தனியா எங்கே போனாடோ. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடை போய் போய் எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல இல்ல நெருப்பு தான் நெஞ்சில. Ah
கட்டின தாண்டா தின சுத்துது ஜோரா அது மேல கீழ காட்டுது தோழா நான் உச்சத்தில் இருந்தேன் நான் பொத்துன்னு விழுந்தேன் ஒரு மீன போல தரையில நெளிஞ்ச யாரோ கூடவே வருவார் யாரோ பாதியில் போவார் அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே வெளிச்சம் தந்தவ ஒரு தீயவளை இருட்டில நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாளோ அவ என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கு வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில ஓ ஒண்ணுக்குள்ள பொண்ணா ஏ நெஞ்சுக்குள்ள நின்னா ஓ கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா அவ பத்த சொன்னா அட மின்னும் பொண்ணா ஓ என்ன சொல்லி என்ன அவ மங்கி பொண்ணா மண்ணா ஏ தன்னா நன்னே நானே தன்னா நன்னே நானே ஏ 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 தந்தன நானே இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்காகவே இன்றைய நாள் பொழுதிலும் வித்தியாசமான பாடல்கள் எங்களுடைய இசைக்கலைஞர்களுமே தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்று சொன்னால் சில குறிப்பிட்ட பாடல்களை தான் நீங்களுமே தினம்தோறும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அப்படி எல்லாமைக்கு புதிய பாடல்கள், அது மாத்திரமில்லாமல் பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பாடல்களும் நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக தருவதற்கு ரெடியா இருக்கிறோம். நீங்களுமே ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அந்த வகையில உங்களுக்காக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாட காத்திருக்கின்ற பாடல் என்று சொல்லி பார்த்தால் சில திரைப்படங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய மனதுக்குள் பல விடயங்கள் வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த ஆக்டராக இருக்கட்டும், அல்லது அது மாத்திரமில்லாமல் அதில் இருக்கிற அந்த கொமெடியனா இருக்கட்டும், அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் அது எங்களுடைய மனதில் வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலும் தான் ஜீன்ஸ் திரைப்படத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பலருடைய மனக்கண்களில் பல விடயங்கள் வந்து செல்லும். இல்லாத ஒருவரை சித்தரிப்பதற்கு அவர்கள் படுகின்ற அந்த கடினம், அது மாத்திரமில்லாமல் ஒருவர் இருவர் மாதிரி அந்த நடிக்கின்ற அந்த விதம், இவையெல்லாம் பல விதத்தில் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்த ஒரு படமா இருக்கும். அந்த ஜீன்ஸ் திரைப்படத்துல அதிகமாக எல்லோருமே விரும்பி கேட்கின்ற ஒரு பாடல். அதுலயும் அந்த பாடலை பார்க்கின்ற போதே சில சமயங்களில் நாங்களே சிரித்துருவோம். என்னடாப்பா இந்த பாடல் இப்படி எல்லாம் மாறி வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பார்த்த ஒரு பாடலாக கூட இருக்கும். அதுல குறிப்பாக இந்த நடனம் ஆடுபவர்கள் எல்லாம் இந்த பாடலை அதிகமாக கேட்டிருப்பார்கள். அதுக்காக அதிகமாக நடன அரங்கேற்றங்களை கூட இந்த பாடலுக்கு செஞ்சிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வாறான ஒரு பாடல் தான் சந்தோஷமாக எல்லோருமே கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல், கண்ணோடு காண்பதெல்லாம் என்கின்ற அந்த பாடல். கண்ணோடு காண்பதெல்லாம் அந்த பாடலை வச்சு பலர் படிப்பதற்கு கூட அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல அந்த படிப்பதற்கு இரட்டை கிளவி, அது மாத்திரமேல்லாம இந்த சொற்கள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லி பலர் இந்த பாடலை பாடமாக்கி வைத்திருக்கின்ற ஒரு அந்த தன்மை காணப்படுகிறது. என்று சொன்னால் அந்த பாடலை மனப்பாடம் செய்வதனால் பல கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் என்று கூட பலர் சிந்தித்த ஒரு நிலை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு பாடல் தான் கண்ணோடு காண்பதெல்லாம் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். இந்த பாடலை பாடியிருப்பார் AR ரஹ்மான். இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் வைரமுத்து. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடலும் கூட. அந்த திரைப்படத்திலே பிரசாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ராய் ஆகிய இருவருடைய நடிப்பு திறனும் அவ்வளவு அற்புதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். மிகவும் அந்த பாடல் கூட பார்க்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அநேகருக்கு பிடித்த ஒரு பாடலும் கூட. நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே அந்த பாடலும் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள். எங்களுடைய கலைஞர்கள் எவ்வாறாக பாட போகிறார்கள் சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தபடியே அந்த சுருதி மாறாமல், ரிதம் மாறாமல் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காகவே அந்த பாடல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்களுமே அந்த பாடலை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தும் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக கண்ணோடு காண்பதெல்லாம் என்கின்ற பாடலை பாட வருகிறார்கள். பார்க்கலாம். கண்ணோடு காண்பதெல்லாம்
மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. எங்களுடைய இந்த இசை வந்து எல்லோருடைய மனதிலும் எப்பொழுதுமே வந்து உணரப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். என்று சொன்னால் இசையை ரசிக்க கற்றுக்கொண்டவர்கள் பலருக்கு வந்து இந்த நோய்களே இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி பலர் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். என்று சொன்னால் இசை அவ்வளவுக்கு நோய்களையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நோய்களை மாத்திரமில்லை, எங்களுடைய உணர்வுகளை கூட மாற்றக்கூடிய தன்மை அந்த இசைக்கு இருக்கின்றது. சந்தோஷமான பாடல்களை கேட்கின்ற போது எங்களுடைய சந்தோஷமான மன உணர்வு இழக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது மனது மிகவுமே வந்து கஷ்டமாக இருக்கின்றது, சில பிரச்சனைகள் எங்களுடைய மனதில் இருக்கின்றது சொன்னால் அதற்கேற்ப பாடல்களை கேட்டுக்கொள்வார்கள். இவ்வாறு வந்து பாடல்கள் பலவிதமாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் பிடித்த வகையான பாடல்கள் பல இருக்கின்றது. அவ்வாறான பாடல்களை நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த ஆதரவானது தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் வாயிலாக நானுமே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வரிசையில வந்து நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்து என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் எப்பவுமே வந்து சந்தோஷமான பாடலை தான் கேட்க முடியுமா, நம்ம மனசுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அப்படி இல்லைன்னு சொன்னா நாம வந்து லவ் ஃபெயிலியரா இருப்போம் இல்லையா, அப்படியெல்லாம் சொல்லி பலர் பல விதமான பாடல்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாதிரி பாடல்களும் நிகழ்ச்சியில பெறக்கூடியதாக இருக்கு. அடுத்து என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தால் பலர் பாடிட்டு திரிகிற ஒரு பாடல் தான். ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு தயக்கம், ஏன் எனக்கு என்னாச்சுன்னே தெரியாம பலர் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அப்படி அவங்க பாடிட்டே இருப்பாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, பட் இப்படி இருக்கேன் அப்படி சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த பாடல் கூட நானும் இல்லை திரைப்படத்தில் இது வெளிவந்த ஒரு பாடலாக இருக்கின்றது. மிகவுமே அற்புதமான ஒரு பாடலும் கூட. இளைஞர்கள் அநேகமாக கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கு. பாடலுக்கு வரிகள் எழுதியிருப்பார் பா விஜய். அது மாத்திரமில்லாமல் பாடல் பாடியவர்கள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற போது சங்கீதா மற்றும் ராஜேஸ்வரன் ஆகிய பலர் இணைந்து இந்த பாடல்களை பாடியிருப்பார்கள். ரொம்பவுமே அற்புதமான ஒரு பாடலும் கூட. பலர் நினைக்கின்ற மாதிரி வந்து தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் வந்து அதிகமாக பாடுவார்களே, அவர்களுடைய திறன் இவ்வாறு இருக்குமே, அவர்களுடைய குரல் வளம் அவ்வாறு அமைந்திருக்குமே, நம்ம நிகழ்ச்சியில வந்து பாட போறவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. எங்களுடைய இசைக்கலைஞர்களும் ஈழத்து இசைக்கலைஞர்களும் அவ்வளவு அற்புதமாக பாடுவார்கள் என்பது வந்து ஒவ்வொரு பாடலின் வாயிலாகவும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வரிசையிலுமே ஏன் எனக்கு மயக்கம் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக பாட காத்திருக்கின்றார்கள். பார்க்கலாம்.
ஏன் கலைந்தேன் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடக்கும் ஏன் எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு சம்மதமா சேலை போர்வை போட்டிக் கொண்டு நீ தூங்கு சம்மதமா வெட்கம் கொன்று ஏக்கம் கூட்டிட சம்மதமா என்னை உந்தன் கூந்தலுக்குள் குடியேற்ற சம்மதமா எனக்குள் வந்து கூச்சமூட்டிட கட்டிக் கொண்ட கையில கோர்த்து தூங்க சம்மதம் உன்னை மட்டும் சாகும்போது தேட சம்மதம் உள்ளங்கையில் உன்னை தாங்கி வாழ சம்மதம் உன்னை தோளில் சாய்த்து கொண்டு போக சம்மதம் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடக்கும் ஏன் எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு This is the way to go, this is ecstasy. This song is just a way of mimicry. Feeling is so meant to be. Yeah. This indescribable, can you see? Knock me down, your baby can't believe. Best of survival, yes indeed. Yeah. காதல் எனும் பூங்காவனத்தில் பட்டாம்பூச்சியாவோமா பூக்கள் விட்டு பூக்கள் தாவி மூழ்கி போவோமா காதலெனும் கூண்டில் அடைந்து ஆயுள் கைதியாவோமா ஆசை கூட்டம் நாளும் செய்து சட்டம் மீதமா லட்சம் என்ன தோன்றும் காட்சி உன்னில் காண்கிறேன் தாங்க கொண்ட போது தன்னை நேரில் பார்க்கிறேன் எந்த பெண்ணை காணும் போதும் உன்னை பார்க்கிறேன் உன்னை காதல் செய்து செய்து கொல்ல போகிறேன் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடக்கும் ஏன் எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு இந்த நொடி உனக்குள் விழுந்தேன் இந்த சுகம் உன்னில் நுழைந்தேன் ராத்திரியில் உறக்கம் கலைந்தே தொலைந்தேன் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடக்கும் ஏன் எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் எங்களுடைய இசை கலைஞர்கள் உங்களுக்காகவே பலதரப்பட்ட இசை பாடல்களை வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களுமே இந்த இசை மலையிலே நனைஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வித்தியாசமான பாடல்களாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் குரல்களும் ஒவ்வொருவருடைய குரல்களும் தனித்துவம் மிக்கதாக இருக்கின்றது. பாடல் என்று பார்க்கின்ற போது குரல் மாத்திரமல்ல, அந்த இசைக்கு அறிஞர்களை இசைப்பவர்களுக்கும் அவர்கள் பிரதான பங்கு இருக்கின்றது என்று சொல்லிக் கொள்ள முடியும். என்று சொன்னால் தனியாக அந்த பாடல் குரலை மாத்திரம் கேட்பது மாத்திரமில்லாமல் அந்த இசை கருவிகளோடு இணைத்து அந்த பாடல்களை கேட்கின்ற போது அந்த பாடல் முற்றுமுழுதாக வந்து எல்லோருடைய ரசனைக்கும் ஏற்ப ஒரு பாடலாக மாறும். அந்த வரிசையில வந்து எங்களுடைய இசை கலைஞர்கள் மாத்திரமில்லாமல் வந்து எங்களுடைய இந்த வாத்திய கலைஞர்களுமே வந்து அற்புதமாக இசையை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களுமே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையிலுமே அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர காத்திருக்கின்ற பாடல் மஞ்சள் வெயில் மலையிலே என்று ஆரம்பிக்கின்ற பாடல் தான். இந்த பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து வெளிவந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது வேட்டையாடு
விளையாடு விளையாடு என்கிறதான திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல். இந்த பாடலுக்கு கூட இசை அமைத்திருப்பார் ஹரிஷ் ஜெயராஜ். பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் தாமரை. மிகவும் அற்புதமான வரிகளாக இருக்கும் அந்த பாடல். ரொம்பவுமே எப்படி சொல்றது, அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அப்படி சந்தோஷமான ஒரு பாடலும் கூட, ரொம்பவுமே அற்புதமான ஒரு பாடல். இந்த வேளையிலுமே நிகழ்ச்சியில் உங்களுக்காக தருவதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. அந்த வரிசையில நிகழ்ச்சியில உங்களுக்காகவே மஞ்சள் வெயில் மழையிலே என்கிறதான பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் அற்புதமாக பாடுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக இந்த பாடல் பார்க்கலாம். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் நீடும் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். மஞ்சள் வெயில் மழையிலே மெல்ல மெல்ல இருளுதே, பளிச்சிடும் விளக்குகள் பகல் பால் காட்டுதே, தயக்கங்கள் விலகுதே, தவிப்புகள் தொடருதே, அடுத்தது என்ன என்ன என்றே தான் தேடுதே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் நீடும் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். உலகத்தின் கடைசி நாள் இன்றுதானோ என்பது போல் பேசி பேசி திட்ட பின்னும் ஏதோ ஒன்று குறையுதே. உள்ளே ஒரு சின்னஞ்சிறு மரகத மாற்றம் வந்து குறு குறு மின்னல் என குறுக்கே வாடுதே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் நீடும் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய்.
கொண்டே இருந்தேனே. நிற்க வைத்தாள், பேச வைத்தாள், நெஞ்சோரம் பனித்துளி. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே, போகும் இடம் என்னவே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே, நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். சரி நேயர்களே, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரத்துக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் இனிமையான பாடல்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்திரைகளுக்கூடாக உங்களை வந்து சேர்ந்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாக அமைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த பாடல்களை கேட்கின்ற போதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு நினைவுகள் உங்கள் மனங்களிலே தொட்டு சென்றிருக்கும். ஆகவே இந்த நேரங்கள் மனதிலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற காத்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய நாளில் ஒவ்வொரு பாடல்களை பார்க்கின்ற போதும் ஏதோ ஒரு நினைவுகளை எங்களை மீட்டி பார்க்கக்கூடிய, அது மாத்திரமல்லாமல் மனதுக்கும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பாடல்களை நாங்களுமே கேட்டிருந்தோம். குறிப்பாக எங்களுடைய இசை கலைஞர்கள் உங்களுக்காக அந்த பாடல்களை தந்திருந்தார்கள். நீங்களுமே மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. உண்மையில் இந்த இசையோடு நினைவுகள் இரண்டர கலப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் தான் ஒரு பாடல் இருக்கிறது, உங்களுக்கே தெரியும். நினைவோ ஒரு பறவை, விரிக்கும் அதன் சிறகை, கலக்கும் அது பறக்கும் பறக்கும் அது கலக்கும் தன் உறவை என்று சொல்லி அழகாக அந்த வரிகள் அமைந்திருக்கும். அதே போலதான் இந்த இசையும் நினைவுகளோடு இரண்டர கலந்து பறக்கின்ற ஒரு பறவையாகத்தான் மாறி உங்கள் மனங்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை அந்த இசை கடலிலே உங்களை நீந்த செய்த எங்கள் கலைஞர்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் நினைவுபடுத்தி அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க ஆசைப்படுகிறோம். உண்மையில் லாரா மியூசிக்கல் பேண்ட் அவர்களுக்கு எங்களுடைய மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் கலைஞர்களாக, இசை கலைஞர்களாக எங்களோடு இணைந்து கொண்டிருந்த லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்த டேனியல் அமலராஜா, பேஸ் கிட்டார் வாசித்த அமல்ராஜ் டெரன்சோ, ரிதம் கிட்டாரோடு இணைந்து கொண்ட லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டபேடோடு வலம் வந்த வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து கொண்ட கலைஞர்களான கருணாகரன் சரண் மற்றும் டிகுகுமார் மதுமேனன் ஆகியோருக்கு எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய நாளில் பாடகர்களாக எங்களுடைய பாடல்களை பாடி சந்தோஷப்படுத்திய ராசேந்திரம் நிருத்திகன் மற்றும் தனுஜன், சிவானந்த சர்மா, சிவநாதன், துஷாந்த் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அஜிந்திகா ராசநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்சிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிஷனா பாலச்சந்திரன் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அற்புதமான இந்த இசை மலையோடு நனைந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவர் ஞாபகப்படுத்தி நேர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களோடு இணைந்து எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய தொழில்நுட்பவியலாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிட வரும் நாம் என்றும் அன்புடன் கேலிஸ் பீட்டர் சேவியர் மற்றும் கேலின் ஸ்டார் ஜெயக்குமார். நன்றி நேர்களே.